ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ. வெல்கம் டு கிரேசி ட்ராமா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நம்ம பார்த்துட்ருக்க லவ் ப்ளஸ் காமெடி ட்ராமாவோட 7வது எபிசோடு தாங்க. போன எபிசோடோட கடைசியில் நம்ம ஹீரோயின் கிளம்ப போகும்போது நம்ம ஹீரோ போகாத, இன்னைக்கு இங்கேயே தங்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். உடனே நம்ம ஹீரோயும் பரபரப்பாயிடுறாங்க. சரின்னு வேகமாக நீயே காரை ஓட்டு அப்படின்னு கிளம்பி வீட்டுக்கு போய் நடக்க வேண்டியதெல்லாம் ஒரு வழியாக நடந்து முடிஞ்சிருது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்காங்க. அவங்களுக்குள்ள திரும்பவும் அந்த லவ் எல்லாமே வந்துடுது. சரின்னு கட்டி பிடிச்சி தூங்கிட்டு இருக்காங்க. காலையில் எந்திரிச்ச உடனேயே நம்ம ஹீரோவுக்கு ஒரு கால் வருது. என்னன்னு பார்த்தா, ஹீரோயினோட வண்டியை நைட்டு அவசரத்தில் வெளியில் ரோட்லேயே நிறுத்திட்டு வந்திருப்பாங்க. அவன் கால் பண்ணி கார் ஐடியா அப்படின்னு கத்துறான். இவன் கார் எடுக்கிறதுக்காக வரும்போது அவங்க அம்மா பார்த்துட்டு யாரோட கார் இது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு போகிறாங்க. சரின்னு நம்ம ஹீரோவும் மேலே வந்தா நம்ம ஹீரோயின் உட்காந்து ஃபோன் நோண்டிட்டு இருக்கா. சரின்னு இவனும் போய் பக்கத்தில் உட்காந்து ஃபோனை நோண்டுறேன்னு சொல்லி உட்காந்து சாரும் ஃபோனை நோண்டிக்கிட்டு சேர்ந்து விளையாடிக்கிட்டு இருக்காங்க. ஏன் இப்படி பிடிச்சி அமுக்குற அப்படின்னு கேட்கும்போது, நமக்கு ரொம்ப பிடிச்சவங்கள இப்படி தானே செல்லம் கொஞ்சுவோம், மூச்சு விட முடியாதபடி பிடிச்சி அமுக்கி செல்லம் கொஞ்சுவோம்ல, அது மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு, சரி சரி லேட் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். இல்லை இல்லை நீ போகாத அப்படின்னு சொல்லி அவள் உட்காந்து செல்லம் கொஞ்சிட்டு இருக்கா. இல்லைப்பா போகணும், எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி அவனும் சரின்னு கிளம்பி போயிடுறான். சரின்னு கிளம்பி போய் அங்கே போய் உட்காந்து பார்த்தா அவனோட அசிஸ்டண்ட் இன்னும் வரவே இல்லை. ஆமாம், எங்கே போனா இவன், இன்னும் ஆளையே காணுமே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த சமயம்தான் இன்னொரு விஷயத்தை பற்றி கேட்குறாங்க. இந்த மாதிரி இந்த மேட்ரு யார் எழுதுனது அப்படின்னு சொல்லும்போது, அது நீங்கள் தான் எழுதணுமா, உங்கள்கிட்ட கேட்டு தான் எழுத சொன்னாங்க அப்படின்னு சொன்னோன்னே, யார் மேனேஜர் அப்படின்னு சொன்னோன்னே, மேனேஜரா அப்படின்னு அவளை பார்த்தா அவன் என்னோட விரல நீட்டிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கா. சரி இவன் எங்கே தான் போனான் அப்படின்னு கேட்கும்போது, ஏதோ தெரியல மீட்டிங்னு சொல்லிட்டு போனான். மீட்டிங்கா? அதுக்கு இன்னும் 3 மணி நேரம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவன் அங்கே போய் ஒரு கடையில் உட்காந்துக்கிட்டு இருக்கான். இவன் தேடியே வந்துட்டான். வந்தோடனே இவன் வந்து முன்னாடி நின்னோன்னு ஐயோன்னு அவன் பயந்துடுறான். என்னாச்சு, எதுக்காக இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டுட்டு வந்து உட்காரும்போது அவனும் சரின்னு கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வந்து வைக்கிறான். ஆமாம் இது என்ன ஆஃபீஸ் காசா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை என்னோட கிரெடிட் கார்டு அப்படின்னு சொல்கிறான். சரின்னு சொல்லிட்டு அந்த சமயம் பார்த்து இவனும் குடிச்சிட்டு கேட்குறான். சரி, உனக்கும் அந்த அந்தாகிக்கும் என்ன சம்மந்தம், யார் சொல்லி அந்த நியூஸை எழுதுன அப்படின்னு சொன்னோன்னே, நீங்கள் ஏன் சுற்றி சுற்றி அதையே வர்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஒழுங்கு மரியாதையாக சொல்லிடு, நீ யார் சொல்லி அந்த நியூஸ் எழுதுன அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் சொல்ல முடியாதுங்க, ரகசியம், எனக்கு தெரிஞ்சவங்க சொன்னாங்க அப்படின்னு சொன்னோடனே, பொய் சொல்லாத, ஒழுங்கு மரியாதையாக சொல்லிடு, இங்கே பாருங்க இது உங்களோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் விஷயங்கிறதுனால தான் நீங்கள் ஓவராக தலையிடுறீங்க அப்படின்னு சொன்னோன்னே, ஹலோ, எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லை கரண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொன்னோன்னே, என்ன சொல்கிறீங்க, கரண்ட் கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்னு சொன்னோன்னே, ஆமாம் அது இப்போ முக்கியம் கிடையாது, ஒழுங்கு மரியாதையாக சொல்லு, என்னாச்சு, எங்கே, எப்படி தான் உனக்கு அது அந்த விஷயம் தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது ஒரு ஃபோன் வருது. சரி சரி ஃபோன் கால் வருது, ஒழுங்கா அதை எடுத்து பேசுங்க அப்படின்னு சொன்னோன்னே, சரின்னு இவனும் எடுத்து கால் எடுத்து பேசிக்கிட்டு இருக்கான். இந்த சைடு நம்ம ஹீரோயினோட அக்கா ஆஃபீஸை காட்டுறாங்க. அங்கே என்னடானா அந்த செக்ரட்டரியை பிடிச்சி அங்கே வேலை பார்க்குற அந்த பொண்ணு, அந்த பொண்ணை பொண்ணை அந்த செக்ரட்டரி நல்லா பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்கா. அதனால் இவளும் அலட்சியமாகவே பதில் சொல்லிக்கிட்டு இருக்கா. இன்னும் அலட்சியமாக பதில் சொல்கிற, ஒழுங்கா நீ அதை சீக்கிரம் கற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். நம்ம ஹீரோ தான் அந்த இடத்துக்கு வந்திருக்கான், ஆள் வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னோடனே இவளும் சரி ஓகே நீங்கள் உள்ளே உட்காருங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு குடிக்கிறதுக்கு என்ன வேணும்னு கேட்கும்போது, எதுவாக இருந்தாலும் ஹாட்டாக இருந்தால் நான் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். சரின்னு இவளும் ஒரு ஹாட்டாக அவனுக்குன்னு ஒரு டீயும், இவளுக்கு நம்ம ஹீரோயினோட அக்காவுக்கு ஜில்லுன்னு ஒரு டீயும் போட்டு அதில் எப்பவும் கலக்கிற மாதிரி ட்ரக்ஸை கலந்து எடுத்துகிட்டு போயிடுறா. ச்சே, முடியவே முடியல, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் அப்படி பண்ணணுமோன்னு எரிச்சல்லே எடுத்துகிட்டு போய் அங்கே வைக்கிறா. சரின்னு ரெண்டையும் எடுத்துகிட்டு போய் வைப்போன்னு வைக்கும்போது பார்த்தா நம்ம ஹீரோ சரி ஓகே தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம அந்த ட்ரக்ஸ் கலந்த காஃபி எடுத்து குடிச்சிட்றான். குடிச்ச உடனே இவ ஐயோ அதை எதுக்கு நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னு கேட்கும்போது, சாரிங்க தெரியாமல் குடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னோடனே, ஏங்க அதை குடிச்சிங்க, அதான் சாரி சொல்லிட்டேனுங்க, இதில் என்னங்க இருக்குது அப்படின்னு சொன்னோடனே, சரி ஓகே அப்படின்னு கிளம்பும்போது அந்த டைம் அவங்க அக்கா கறி வந்தோடனே, சரி ஓகே உங்களுக்கு வேறு காஃபி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி வேறு எடுத்துகிட்டு வந்து வச்சிட்றான். சரின்னு இவனும் வந்து உட்காந்துட்டு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இந்த மாதிரி ஹீரோவும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம சீக்கிரமாக என் தங்கச்சி உள்ளே கொண்டுட்டு வரணும், ஏன்னா என் ஹஸ்பண்ட் கம்பெனி விற்கிறதுக்கான எல்லா ஏற்பாடுமே சீக்கிரமாக ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காரு, எல்லாரையுமே அவங்க பக்கம் கொண்டு வரதுக்கு பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னோன்னே,
என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவள் எல்லா விஷயத்தையும் சொல்கிறா. இந்த மாதிரி எனக்கு நோய் இருக்கிறதுனால அதை அவர் வெளிக்காட்டி அவர் அந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறமா கம்பெனி லாபமாக போகலை அப்படின்னு சொல்லி சீக்கிரமாக விற்றுருவார் அப்படின்னு சொன்ன உடனே பரவாயில்ல இவ்வளோ மோசமானவரா அவர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயம் இவன் அந்த காஃபி எடுத்து குடிக்கிறாளா, குடிச்ச உடனே இவனுக்கு அப்போ தான் ஸ்ட்ரைக் ஆகுது. அன்னைக்கு அவளை உள்ளே கூட்டிகிட்டு வரும்போது அந்த பொண்ணு ஒரு மாதிரியாக நின்றது. அப்புறம் இன்னைக்கு அந்த காஃபி எடுக்கும்போது சொன்னது அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அந்த பொண்ணு யார் அப்படின்னு கேட்கும்போது அவள் இங்கே டீ காஃபி அந்த மாதிரி கொடுக்குற சும்மா ஒரு ஹெல்ப் மேடு மாதிரி தான் அப்படின்னு சொன்னோன்னே அவன் எப்படி நீங்கள் வேலைக்கு சேர்ந்தான்னு சொன்னோன்னே அதாவது இவங்க ஹஸ்பண்டோட அப்பா அவர் மூலமாக சேர்ந்தது அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே இவனுக்கு டக்குன்னு சந்தேகம் வந்துடுது. சரி ஓகே, அப்போ இவகிட்ட ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேமா அவன் வச்சிருக்க ஃப்ளாஸ்கில் அந்த காஃபி எடுத்து ஊற்றுறான். என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது இல்லை இல்லை இங்கே காஃபி நல்லா இருக்குது அதனால் ஆஃபீஸில் போய் குடிக்கலான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொன்னோடனே நான் வேணா இன்னொரு கப் போட்டுட்டு வர சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இல்லை இல்லை பரவாயில்ல எனக்கு இதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கிளம்பிடுறான். சரின்னு சொல்லிட்டு இந்த சைடு பார்த்தா அந்த பொண்ணு என்னடானா நம்ம இது அக்காக்காரியோட ஹஸ்பண்ட்டை வந்து கத்திக்கிட்டு இருக்கா. என்னாலலாம் இனிமே முடியாது, எவ்வளோ நாளைக்கு தான் இதை பண்ண முடியும், அவங்க ரொம்பவே அப்நார்மலாக நடந்துக்கிற மாதிரி இருக்குது, திடீர்னு அவங்க செத்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, என்னால் இதுலேருந்து தப்பிக்க முடியாது, ப்ளீஸ் விட்டுருங்க அப்படின்னு சொன்னோன்னே என்ன நீ தேவையில்லாமல் நடிச்சிட்டு இருக்க, இப்போ என்ன உனக்கு காசு வேணும் அவ்வளோதானே அப்படின்னு சொன்னோன்னே அவள் உடனே அமைதியாயிடுறா. இந்த மாதிரி திரும்பலாம் என்கிட்ட வந்து கேட்காத சரியா, நான் என்னன்னு பார்த்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். நம்ம ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துடுறான். வரும்போதே யார்கிட்டயோ ஃபோன் பண்ணிக்கிட்டு பேசிக்கிட்டே வர்றான். யாருக்கு பேசியிருக்கான்னு பார்த்தா இந்த மாதிரி அந்த காஃபி இருக்குல்ல அதை எடுத்துகிட்டு வந்து லேபில் கொடுத்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு கொடுக்குறான். இந்த காஃபியை தவிர வேறு ஏதாவது கலந்துருக்கா, அதாவது பாய்சன் அந்த மாதிரி அதை மட்டும் கொஞ்சம் செக் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது எத்தனை நாள் ஆகும் அப்படின்னு கேட்டால் அவன் என்னடானா 2 வாரம் ஆகும் அப்படின்னு சொல்கிறான். உடனே இவனோட ஐடி கார்டு எடுத்து கொடுத்து இந்த மாதிரி நான் நியூஸ் ரிப்போர்ட்டராக இருக்கேன், என் ஒரு ஆர்டிக்கலுக்காக தான் கேட்குறேன், ப்ளீஸ் இதை கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுத்துட்டு வந்துடுறான். ஆல்மோஸ்ட் நம்ம ஹீரோவுக்கு அந்த சந்தேகமும் வந்துருச்சு. சரின்னு வீட்டுக்கு கிளம்பி போய்கிட்டு இருக்கான். போகிற வழியில் ஒரு ஃப்ளவர் ஷாப் இருக்குது. சரின்னு உள்ளே போய் அவனும் வேகமாக ஒரு பொக்கையெல்லாம் பேக் பண்ணி வாங்கிட்டு வந்துடுறான். வர்ற வழியில் அவங்க அம்மா வர்றாங்களா, பார்த்துட்டு எனக்கா பூவு அப்படின்னு வெடுக்குன்னு வாங்கி வச்சுக்கிறாங்க. வாங்கி வச்சுக்கிட்டு பரவாயில்லையே நல்லா இருக்கே அப்படின்னு சொன்னோன்னே ஆமாம் நீ எங்கே இந்த வழியாக போகிற அப்படின்னு கேட்டோன்னே நான் சர்ச்சுக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே சரி சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்பி போயிடுறான். சே என்னடா இப்படி வாங்கிட்டு போயிட்டா அப்படின்னு சொன்னோன்னே இவங்க அம்மா வேகமாக போய்கிட்டு என் பையன் வாங்கி கொடுத்தா அப்படின்னு எல்லாத்துட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவனும் ஹீரோவும் இங்கே வந்து உட்காந்து ஹீரோயினோட உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். சாப்பிட்டுட்டு இருக்கும்போது வர்ற வழியில் ஒரு பூக்கடை இருந்துச்சு. இத்தனை நாள் எனக்கு தெரில, இன்றைக்கி தான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னோன்னே சரி பார்த்தா வாங்கிட்டு வர வேண்டியதானே அப்படின்னு சொன்னோன்னே வாங்கிட்டு வந்தனே அப்படின்னு சொல்கிறான். எங்கே காணோம் அப்படின்னு தேடும்போது அதை எங்கள் அம்மா வாங்கிட்டு போயிட்டாங்கப்பா அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு அமைதியாகிடுறான். சரி ஓகே இந்தா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சரி ஓகே என்னைக்கு வேலைக்கு சேர போகிற அப்படின்னு சொன்னோன்னே சேரணும், இந்த மாதிரி வேலைக்கு சேர்றத நியூஸில் எல்லாம் போட போகிறாங்களாம், அதுக்காக ஃபோட்டோ எடுத்தாங்கப்பா, அந்த ஃபோட்டோ நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோட்டோவை காட்டுறா. அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு ஃபோட்டோ எப்படியா இருக்கணும், நல்லா கேஷுவலாக இருக்கணும்ல, நான் அந்த கம்பெனியோட டைரக்டர், எப்படி கொஞ்சம் சும்மா அப்படியே கேஷுவலாக இருக்க மாதிரி எடுக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே வேறு யார் எடுக்க முடியும் அப்படின்னு கேட்டோன்னே நீ தான் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே ஏய் நான் ஒரு பெரிய நியூஸ் சேனலோட அசிஸ்டன்ட் மேனேஜர், என்ன போய் எடுக்க சொல்கிற அப்படின்னு சொன்னோன்னே ப்ளீஸ் ப்ளீஸ் எனக்காக எடுத்து கொடுப்பா ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கெஞ்சிக்கிட்டு இருக்கான். சரின்னு சொல்லி அந்த சமயம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபோன் பண்ணுறாங்க. நீ எங்கே இருக்க அப்படின்னு கேட்கும்போது நான் வீட்டில் இருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே அப்போ ஹீரோயின் உன் கூட தான் இருக்காளா அப்படின்னு கேட்டோன்னா ஐயோ இல்லையே அவெல்லாம் என் கூட இல்லையே அப்படின்னு சொன்னா நடிக்காத, நீ பேசுகிறத பார்த்தாலே தெரியுது, நீங்கள் 2 பேரும் வாங்க அப்படின்னு சொன்னோடனே சரின்னு சொல்லி கிளம்பி இவங்க 2 பேருமே வர்றாங்க. இங்கே வந்து பார்த்துட்டு கறி அது இதுன்னு சாப்பிட்டுட்டு 2 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது சரக்கு இருந்தால் நல்லா இருக்கும்ல அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. சரக்கு தானே அதை நீ அப்புறமா போய் அடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சரக்கை பற்றிலாம் இங்கே பேசாதீங்க அப்படின்னு சொல்லி பழைய விஷயங்கள் எல்லாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயம்தான் நம்ம லேடி ஃப்ரெண்ட் இருக்கால்ல, அவ சொல்கிறா இந்த மாதிரி கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த நாளில் தான் நீ வந்து ஆர்மியிலேருந்து ஊருக்கு வந்திருந்த அவங்க அக்கா கல்யாணத்தப்போ, அதாவது ஹீரோயினோட அக்கா கல்யாணத்தப்போ அப்படின்னு சொன்னோன்னே ஆமாம் நீ கூட அன்னைக்கு அங்கே வந்து பார்த்தியே அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறான். உடனே அவங்க ஹஸ்பண்ட் நீ எதுக்கு அங்கே போய் பார்த்த அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போதே அந்த பழைய விஷயத்த காட்டுறாங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் ஊருக்கு வந்திருக்கிறதுனால
ஹீரோவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவளும் விருப்பப்படுறா, நம்ம ஹீரோவும் ஆசைப்படுறான். ஸோ அதுக்காக அவனுமே அந்த சேம் ஆர்மியில் இருக்கும்போது அங்கே உள்ளவங்கள்ட்ட எப்படியோ அப்படி இப்படின்னு சமாளிச்சுட்டு அவங்க அக்கா கல்யாணத்துக்காக வர்றான். வந்தா பத்திரிக்கை இல்லாமல் இவனை உள்ளே விட மாட்டேன்றாங்க. இன்விடேஷன் வேணும் அப்படின்னு கேட்டோன்னே, ஓ இன்விடேஷன் வேணும்ல அப்படின்னு சொன்னோன்னே இவனும் சரின்னு ரொம்ப நேரம் நைட்டு வர வெளியிலே நின்றுப்பான். ஹீரோயின் வரவே இல்லை. சரி ஓகே அவள் வரமாட்டா போல அப்படின்னு யோசிச்சுட்டு அவனும் சரின்னு கிளம்பி போயிடுவான். கிளம்பி போகும்போது இந்த மாதிரி லேடி ஃப்ரெண்டை பார்த்துட்டு நான் அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணேன் அவள் வரவே இல்லை அப்படின்னு சொன்னோன்னே, சரி ஓகே அது எவ்வளோ பெரிய ஹோட்டல் தெரியுமா, ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கெலாம் தனியாக கூட இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவள் சொல்கிறா. சரி ஓகே நான் அவளை பார்த்தா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருந்துட்டு இவனும் கிளம்பி ஆர்மிக்கு போயிடுவான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை பார்த்து அந்த லேடி ஃப்ரெண்டும் சொல்லியிருப்பா இந்த மாதிரி விஷயங்கள்னு. அவங்க எல்லாம் தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் அந்த குட்டி ஃப்ரெண்டுக்கும் நம்ம லேடி ஃப்ரெண்டுக்கும் லவ்வுங்கிறதே கன்ஃபார்ம் ஆகிருந்திருக்கும். அதை எல்லாமே இப்போ நினச்சி பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுமே அந்த சமயம் வந்து எட்டி பார்த்துருப்பா. சரி போகலான்னு முடிவு பண்ணியிருந்திருப்பா. ஆனால் சரி வேணான்னு சொல்லிட்டு விட்டுருவா. அதுக்கு அடுத்த நாள் லேடி ஃப்ரெண்டு கால் பண்ணி கேட்பா, இந்த மாதிரி ஏன் வரல அப்படின்னு கேட்டோன்னே, இல்லைப்பா கொஞ்சம் வேலையாக இருந்துச்சு இருந்துட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே, சரி ஓகே சரி ஹீரோ ஒழுங்காக போயிட்டானா அப்படின்னு கேட்டுட்டு அவன் எந்த ஆர்மியில் இருக்கான் அப்படின்ற மாதிரி கேட்குறா நம்ம ஹீரோயின். கேட்டுட்டு சரின்னு அவனை பார்க்கறதுக்காக போகிறா. அங்கே போய் நேமெல்லாம் எழுதி என்ன ரிலேஷன் போடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்கே உள்ளவன் அந்த பேரை பார்த்துட்டு, சாரி இவரை நீங்கள் இன்னைக்கு பார்க்க முடியாது, இவர் வெளியில் கொஞ்சம் வேலையாக போயிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். சரின்னு இவளும் கிளம்பி போயிருப்பா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்தோடனே இந்த மாதிரி உன்னை ஒரு பொண்ணு பார்க்க வந்துச்சுப்பா அப்படின்னு சொன்னோடனே இவன் உடனே லேடி ஃப்ரெண்டுக்கு தான் கால் பண்ணுறான். இந்த மாதிரி நீ என்னை பார்க்க வந்தியா அப்படின்னு கேட்டோன்னே அவளுக்கு புரிஞ்சிருது ஹீரோயின் தான் பார்க்க போயிருப்பான்னு. இருந்தாலும் சரி ஓகே எதுக்காக சொல்லி இவனை கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைப்பா நான் தான் வந்தேன், நீ ஒழுங்காக போனியா அப்புறம் ஹீரோயினை பார்க்கலன்னு ஃபீலிங்ஸில் வேற இருந்தியா அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு, நான் அவனை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணது ஓகேவான்னு தெரியல அப்படின்னு சொல்லி அந்த மேட்டரை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ கரண்ட்டில் காட்டினா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் சிரிச்சிட்டே வர்றாங்க. அப்போ உனக்கு தெரியுமா, அப்போ உனக்கு தெரியாதா நான் பார்க்க வந்ததுன்னு சொல்லிட்டு, அப்போ உனக்கு நான் உன்னை கல்யாணத்துக்கு பார்க்க வந்தது தெரியாதா அப்படின்னு ரெண்டு பேரும் பார்த்து சிரிச்சுக்கிட்டே வந்துட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அவன் ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஒரு ஆஃபீஸ் மேட் கூட சேர்ந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஹீரோயின் கிசு கிசு அந்த மாதிரிலாம் எழுதுவாங்கல்ல, அந்த விஷயங்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த சைடு நம்ம ஹீரோவோட அம்மா என்னடானா கால் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நைட்டு சாப்பிட வா நான் சிக்கன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே இவன் யோசிக்கிறான், வீட்டில் தான் ஹீரோயின் இருக்காளே எப்படி அவளை மட்டும் தனியாக விட்டுட்டு இவன் போய் சாப்பிட முடியும்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி இல்லைம்மா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது மீட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் வரலைன்னு சொல்லிடுறான். அவங்க அம்மா என்னடான்னா இவன் வரலைன்னு சொல்கிறான், என்னன்னு தெரியல பழைய மாதிரி எதுவும் மாட்டுறானா என்னமோ தெரியல அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோவோட அப்பாவும், ஏ விடுமா எந்த அம்மா தான் பையன்தான் அம்மாவுக்கு பூவெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுப்பான் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொன்னோன்னே, அவன் அதை எனக்கு வாங்கிட்டு வந்தான்னு தெரியுமா அப்படின்னு சொன்னோன்னே, தெரிஞ்சே அப்புறம் எதுக்கு வாங்கினேன் அப்படின்னு சொன்னோன்னே, என்ன செய்கிறது அவன்கிட்ட போய் நேராக கேட்கவா முடியும் வீட்டில் யார் இருக்கா என்னன்னு, பழையபடி அவன் திரும்பவும் உடஞ்சி போகாமல் இருந்தால் சரிதான் அப்படின்னு சொன்னோன்னே, அதெல்லாம் நடக்காது, அந்த சமயம் எனக்குமே கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சா அதனால தான் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம ஹீரோயினோட அக்கா கூட அவள் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி யார் யார் ஆஃபீஸில் முக்கியமானவங்க, அவங்க என்னென்ன பொசிஷனில் இருக்காங்க அப்படின்றத பற்றி எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்கான். யார் இவங்க என்ன அப்படின்னு சொல்லி. அந்த சமயத்தில் தான் இவங்க தான் நம்ம ஆஃபீஸில் அப்பா காலத்துலேருந்து இருக்கிறவங்க, நமக்கு எல்லா விதத்துலேயுமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு ஒரு ஃபோட்டோவை காட்டுறா. அடுத்ததாக அந்த ஷேர் ஹோல்டர் இருக்கான்ல, நம்ம அந்த ஹஸ்பண்ட் கூட அடிக்கடி பேசிக்கிட்டே இருப்பாளே, அவன் மூஞ்ச காட்டி இவங்கிட்ட நீங்கள் கொஞ்சமே கேர்ஃபுல்லாக இருன்னு சொன்னோட வில்லியா அப்படின்னு கேட்குறா. வில்லினும் சொல்ல முடியாது, நம்ம பக்கம் இதாக இருப்பாங்கன்னு தெரிய முடியாது, சந்தர்ப்புக்கு ஏற்ற மாதிரி மாறிடுவாங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் எல்லாத்தையும் பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. பரவாயில்ல நான் உன் கூடவே இருப்பேன் அப்படின்னு சொன்னோன்னே, சரி ஓகே நம்ம நியூஸில் இது கொடுத்துடலாம்ல அப்படின்னு கேட்டோன்னே, கொடுக்கலாம் ஆனால் எனக்கு அந்த ஃபோட்டோ பிடிக்கல அப்படின்னு சொன்னோன்னே, ஏன் அப்படி சொல்கிற அப்படின்னு கேட்டால், இல்லை அது மாடு மாதிரி இருக்குது வேலைக்கு போகிற மாடு மாதிரி. அப்போ என் ஃபோட்டோவும் அப்படி தான் இருக்கா அப்படின்னு கேட்டோன்னே, ஆமாம் உன் ஃபோட்டோவும் அப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோ கால் பண்ணுறான். நான் வெளியில் தான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி. வந்து பார்த்தா அவன் ஆஃபீஸ்க்கு வெளியவே நின்றுக்கிட்டு இருக்கான். இவளும் ஓடி போய் கட்டி பிடிச்சிட்டு, ரொம்ப தேங்க்ஸ்ப்பா
அப்படின்னு சொன்னோடனே எதுக்காக இங்கே வந்து நின்ன அப்படின்னு கேட்டோடனே அப்போ தான் சொல்கிறான், அவனுக்கு எவ்வளோ போட்டாலும் அந்த பாஸ்வேர்ட் தெரியவே இல்லை அப்படின்னு சொன்னோடனே என்ன சொல்கிற அப்படின்னு கேட்கும்போது, நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்ட் என்னடானா வீட்டுக்கு போய் பாஸ்வேர்டை மாற்றி மாற்றி போட்டு போட்டு பார்த்துக்கிட்டு இருந்திருப்பான். அந்த சமயம் நம்ம ஹீரோ வீட்டுக்கு போகும்போது, ஓ நீ தான் இந்த பாஸ்வேர்டெல்லாம் மாற்றி போட்டதா, எதுக்காக நீங்கள் அடிக்கடி வந்தால் ஓன் வீடுன்னு நினைக்க போகிறாங்க அப்படின்னு கேட்டோன்னே, ஹலோ ஃப்ளோட்டிங்லாம் முடிஞ்சிருச்சு, நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு போயிட்டோம் அப்படின்னு சொன்னோன்னே, என்ன சொல்கிற அப்படின்னு கேட்டோன்னே, அது எதுக்கு உனக்கு தேவையில்லாமல், நீ எதுக்கு இங்கே வந்த, உனக்கு தெரியாதா, ம் கோர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு தெரியாதான்னு வேமா போலீஸ்க்கு ஃபோன் பண்ண போயிடுறான். என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டோன்னே, நீ வேணா ப்ரெஸ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி காட்டுறான். இப்போ உனக்கு என்ன தான் வேணும் அப்படின்னு சொன்னோன்னே, நான் அவள் கூட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொன்னோன்னே, அவள் கூடலாம் நீ பேச முடியாது அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கான். சரின்னு வேமா நம்ம ஹீரோவும் என்ன செய்கிறான்னா, போய் இவனை மறைச்சிக்கிட்டே அந்த பாஸ்வேர்டை போய் போடுறான். சரி ஓகே இந்தா இதை மட்டும் அவள்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொன்னோன்னே, என்ன அப்படின்னு கேட்டோன்னே, நீ அவள்கிட்ட கொடு அவளுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னோன்னே, ஓ அப்படியான்னு சொல்லிட்டு 2 பேரும் வீட்டுக்கு வராங்க. வந்து பார்த்தா உள்ள ஒரு காஸ்ட்லியான ரிங் இருக்குது. பார்த்துட்டு இவனுக்கு ஒரே படபட படபடன்னு இருக்குது. உள்ளே ஒரு லெட்ரு வேறு இருக்குது. அதை எடுத்து கையில் வச்சுட்டு இவன் வேகமாக பிடிச்சு படிக்க போகிறான். நம்ம ஹீரோயின் பார்த்துட்டே இருந்தோன்னே, சரி ஓகே இந்தா நீயே படி அப்படின்னு சொன்னோன்னே, அதில் என்ன எழுதியிருக்குன்னா, 2வது தடவை நான் அவனுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறேன் அப்படின்ற மீனிங்கில் எழுதியிருக்கு. இவனுக்கு என்ன தைரியம், எவ்வளோ இதாக போச்சு, நீ அதில் போட்டு கொடு, நானே கொண்டு போய் அவன் மூஞ்சில் தூக்கி எரிஞ்சிடுறேன், நீ இப்படி காஸ்ட்லியாக வாங்கி கொடுத்தனா நீ திரும்பி அவன் பக்கம் போயிடுவேன் இருக்கா அப்படின்னு சொல்லி உட்காந்து குலைச்சிக்கிட்டு இருக்கான் அவன் பேசாமல். நம்ம ஹீரோயின் என்னடானா, ஆமாம் நீ ரேபிஸ் வந்த நாய் கடிச்சவங்களை பார்த்துருக்கியா அப்படின்னு கேட்டோடனே, இல்லையே அப்படின்னு சொன்னோன்னே, நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவன் நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவனோட புத்தியே அதுதான். அவனுக்கு பிடிச்சதை வாங்கி கொடுத்தா நம்ம அவங்க பக்கம் போயிடுவாங்கன்னு நினைப்பாங்க. சரி நீ விடு, கூலாரு, நானே அவனை பார்த்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னோன்னே, அவன் இதுக்கு தான் பிளான் போட்டிருப்பான் அப்படின்ற மாதிரி 2 பேரும் சண்டை போட்டுட்ருக்காங்க. சரின்னு நம்ம ஹீரோவும் அதெல்லாம் முடிச்சுட்டு படுத்து தூங்கியிருப்பான். அப்போ தான் உன்னை யோசிச்சு பார்க்குறான். ரொம்ப நாளைக்கு முன்னாடியே நம்ம ஹீரோ தூங்கும்போது நான் அந்த ஹீரோயினோட விரலெல்லாம் அளவெடுத்துட்டு அவனும் ரிங்கு வாங்குறதுக்காக கடைக்கு போயிருப்பான். அந்த சமயமே இந்த ரிங்கை பார்த்துருப்பான். சரி ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு குட்டியோண்டா ஒரு வைரம் வச்சு ஒரு ரிங் வாங்கியிருப்பான். ஆக்சுவலி அன்னைக்கு 2 பேரும் ஹோட்டலுக்கு போகலான்னு பேசிகிட்டு இருந்திருப்பாங்கல்ல, அவங்க அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆன அன்னைக்கு. அன்னைக்கு ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக தான் ஹோட்டலுக்கு போகணுன்னே முடிவு பண்ணியிருந்திருப்பாங்க. சரின்னு அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருந்திருக்கான். அந்த சமயம் தானே அவனும் போயிருப்பான். அப்புறம் அவளும் அழுதுட்டு போயிருந்திருப்பான். இவன் என்னடானா அந்த ரிங்கை வச்சுட்டு சோகமாகவே உட்காந்து குடிச்சிருப்பான், போயிருப்பான் எல்லா இடத்துக்கும். அந்த ரிங்கையும் தூக்கிட்டே போயிருந்திருப்பான். இது மாதிரியே ஒரு பஸ்ஸில் போகும்போது அந்த பஸ்லேயே வச்சுட்டு இறங்கியிருந்திருப்பான் அந்த ரிங்கை. அதெல்லாம் உட்காந்து இப்போ யோசிச்சுக்கிட்டு இருந்திருக்கான். சரின்னு திரும்ப ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கான். பரவாயில்லப்பா, அவன் அவ்வளோ காஸ்ட்லியானது கொடுத்துருக்கான்னா பரவாயில்ல, ஹீரோயின் மேலே அவன் ரொம்ப பாசம் வச்சுருக்கான் போலையே அப்படின்னு இவனுங்களும் ஏற்றி விடுறானுங்க. இவனுக்கு என்னடானா கோவம் அப்படி வருது. பேசாமல் நீ என்ன செய்கிறேன்னா, ஹீரோயினுக்கு ஒரு லக்ஸுரி கார் வாங்கி கொடு, நான் வேணா எங்கள் அப்பாட்ட சொல்லி இஎம்ஐ எல்லாம் கம்மியாக அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் அந்த சமயம் கால் பண்ணுறான். இந்த மாதிரி வேலை முடிஞ்சிருச்சு, நான் உன் ஆஃபீஸ்க்கு வந்தேன் அப்படின்னு சொன்னோன்னே, நான் ஆஃபீஸில் இல்லை அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். சரி ஓகே அப்போ நான் வீட்டுக்கு வந்துடுறேன்னு இவ பேசிக்கிட்டு இருக்கும்போதே அந்த சமயம் நம்ம மேனேஜர் வர்றாங்க. மேனேஜர் வந்து இவளை பார்த்துட்டு, இந்த மாதிரி நீங்கள் இவங்க தானே அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, அவளும் ஆமான்னு சொன்னோன்னே, நான் இந்த மாதிரி ஹீரோ கூட வேலை பார்க்குறேன், உங்கள் கூட கொஞ்சம் பேசலாமா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு பேசுகிறான். சாரி இதை நான் சொல்லணும்னு நினச்சேன், ஆனால் உங்களை கஷ்டப்படுத்தணும்னு எனக்கு தெரியும். ஹீரோ ரொம்ப ரொம்ப முக்கியமான முடிவுகள் எடுக்கிற சில சமயங்களில் அவனால் எடுக்க முடியாமல் போயிடுது. அதுக்கு காரணமாக இருந்தது நீங்கள் தான். இப்போ கூட அவன் சிக்காகோ ட்ரைனிங் போகிற மாதிரி இருந்துச்சு, ஆனால் அவன் வேணான்னு சொல்லிட்டான். நான் என்ன சொல்ல வர்றேன்னா, நீங்கள் காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லலை, எந்த அளவுக்கு அவன் உங்கள் மேலே பாசமாகவும் அக்கறையாகவும் நீங்கள் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி இருந்திருக்காங்கிறத சொல்லணும்னு தான் நினச்சேன் அப்படின்னு சொன்னோன்னே, இவளும் இதை நான் தெரிஞ்சுக்கிறணும் தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு வந்துடுறா. அப்புறம் ஹீரோவை மீட் பண்ணி 2 பேரும் பேசிக்கிட்டே வரும்போது இந்த மாதிரி கார் வாங்கி கொடுக்க சொன்னதெல்லாம் சொன்னோன்னே, அப்போ ஓகே உங்களுக்கு கம்மி பண்ணி கொடுப்பாங்கல்ல அப்படின்ற மாதிரி பேசிட்டு வந்துட்டு இவ சொல்கிறா, ரொம்ப நன்றி, நீ இந்த மாதிரி சிக்காகோ ட்ரைனிங் போகாதது எனக்கு தெரியும், அது எனக்காக தாங்கிறதும் எனக்கு தெரியும், ஆனால் இப்போ தான் நான் கொஞ்சம் உயிரோடு வாழ்கிற மாதிரியே ஃபீல் பண்ணுறேன். நீ சிக்காகோ ட்ரைனிங் போகாதது எனக்கு சந்தோஷம், என்னை நீ செல்ஃபிஷாக கூட நினச்சிக்கோ அப்படின்ற மாதிரி இவ சொன்னோன்னே, அவனும் சரின்னு சொல்லி 2 பேரும் அழுதுகிட்டே கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் காலையில் என்னடானா நம்ம ஹீரோயின் எந்திரிச்சு கார் சாவியை காணும், ஐயோ ஐயோன்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்கா.
என் கார் சாவி எங்கன்னு நம்ம ஹீரோ என்னடானா ஃபோனை பார்த்துட்டே உட்காந்துக்கிட்டு இருக்கான். ஏதோ ஒரு மெசேஜ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன எல்லாரும் என்ன நினைப்போம், அப்போ கார் வாங்கி கொடுக்க சொன்னான், ஒருவேளை கார் வந்துருச்சு போல, கார் தான் வாங்கி கொடுக்க போகிறான் அப்படின்னு நம்ம எல்லாரும் நினைப்போம். நீங்களும் அப்படி தானே நினைக்கிறீங்க. ஆனால் அங்கே அது கிடையாது. வா வா போகலாம் அப்படின்னு வேகமாக கூட்டிகிட்டு வர்றான். இவன் என்னடானா ஐயோ என்ன காலங்காத்தால அப்படின்னு தேடிக்கிட்டே வரும்போது இங்கே வந்து பார்த்தா அவனோ அந்த முன்னாடி கிம்முன்னு ஒருத்தர் அவங்க அப்பாட்ட வேலை பார்த்துருப்பாரு. அவர் வந்து நின்றுட்டுருக்காரு. ஏ நான் செக்ரட்டரி ஒருத்தவங்க வேணும்ல இவர் டைரக்டர் ஆனதுக்கப்புறம், அதுக்காக இவர் இருந்தால் கூடவே இருக்கும், இவளும் நல்லா ஃபீல் பண்ணுவா அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு நம்ம ஹீரோ அவரை தேடி பிடிச்சி கூட்டிகிட்டு வந்து நிறுத்தியிருக்காரு. இவளுக்கு ஒரே ஹாப்பியாக போச்சு, ரொம்ப சந்தோஷம்ப்பா அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கா. நம்ம ஹீரோ அப்போ தான் நினைக்கிறான், அவளுக்கு எவ்வளோ காஸ்ட்லியான காராக இருந்தாலும் அதை அவளே வாங்கிக்க முடியும், அவளால் ரொம்பவே எதிர்பார்க்கக்கூடிய அவளுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயமும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நான் கொடுக்கணும்னு நினச்சேன், அதுதான் இது அப்படின்னு சொல்லி அவன் நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் தான் ஒரு கிளிப்பை காட்டுறாங்க. முன்னாடி நம்ம ஹீரோவை அவள் ஆர்மி ஆஃபீஸில் போய் பார்க்குறதுக்கு போயிருந்திருப்பா இல்லையா, அப்போ போயிட்டு அவள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பா. அந்த குளிரில் ரொம்ப மயக்கம் போட்ட அளவு விழுகிற அளவுக்கு வந்திருப்பா. அப்போ இந்த கிம்மு தான் வந்து அவரை கூட்டிகிட்டு வந்திருப்பாரு. சரி வாமா போகலாம் போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு இவர் காரில் இப்படி கிராஸ் ஆகும்போதே நம்ம ஹீரோ ஜஸ்ட் ஒரு ஒரு நிமிஷம் கூட இல்லை, 2 பேர் காருமே இப்படி கிராஸ் ஆகிருக்கும். அவள் நம்ம ஹீரோயின் முழிச்சிருந்தானா கண்டிப்பாக பார்த்துருப்பா. ஆனால் 2 பேருமே பார்த்துருக்க மாட்டாங்க அந்த சமயத்தில். இதோட இந்த எபிசோடு நம்ம ட்ராமாவோட 7வது எபிசோட் முடியுது. அதுக்கு அடுத்து வர எபிசோடில் நம்ம ஹீரோ அந்த ட்ரக்கை பற்றின விஷயத்த கண்டுபிடிச்சானா இல்லையா, ஹீரோயின் வேலைக்கு போன இடத்துல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி எல்லாம் பார்க்கலாம். பாய். தொடர்ந்து இந்த ட்ராமாவை நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.